நான் 9th படிக்கும் போது மேக்ஸ்ல ஒரு புது கான்செப்டை பத்தி நடத்தினாங்க. உலகத்துக்கு அது புதுசு இல்ல, எனக்கு அது புதுசு. அந்த கான்செப்ட் என்னன்னா விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்னன்னா 1/4, 5/8, 25/12 அப்படி பின்ன வடிவத்துல எந்த நம்பர்லாம் எழுத முடியுமோ அதெல்லாம் விகிதமுறு எண்கள். அப்படி எந்த நம்பர்லாம் பின்ன வடிவத்துல எழுத முடியாதோ அதெல்லாம் விகிதமுறா எண்கள். அப்படின்னா 1, 2, 3, 4 இது மாதிரி இருக்கக்கூடிய முழு எண்கள் எல்லாமே விகிதமுறா எண்களா அப்படின்னா இல்ல. இது எல்லாத்தையுமே பின்ன வடிவத்துல எழுத முடியும். 1 2/2, 5/5 இது மாதிரி பின்ன வடிவத்தில் எழுத முடியும். அதே மாதிரி 2 4/2, 10/5 இது மாதிரி பின்ன வடிவத்தில் எழுத முடியும். அதே மாதிரி 3 6/2, 30/10 இது மாதிரி பின்ன வடிவத்தில் எழுதலாம். அதனால எல்லா முழு எண்களுமே விகிதமுறு எண்கள் தான். அதே மாதிரி நெகட்டிவ்ல இருக்க முழு எண்களுமே விகிதமுறு எண்கள் தான். அப்படின்னா தசம எண்கள் எல்லாமே விகிதமுறா எண்களா அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. 1.5, 1.75 இது மாதிரி தசம எண்களுடைய இலக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது விகிதமுறு எண்கள். ஏன்னா 1.5 3/2 எழுதலாம். அதே மாதிரி 1.75 7/4 எழுதலாம். இது மாதிரி ஒரு தசம எண்ணுடைய இலக்கம் 2 டிஜிட் 3 டிஜிட் 10 டிஜிட் இப்படி ஒரு கட்டத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எண்கள் எல்லாத்தையுமே பின்ன வடிவத்தில் எழுத முடியும். அதனால இது எல்லாமே விகிதமுறு எண்கள். அப்படின்னா ஒரு தசம எண்ணுடைய இலக்கம் முடிவில்லாம போய்கிட்டு இருக்கும் பட்சத்துல அது விகிதமுறா என்ன அப்படின்னா அதுக்கும் சில கண்டிஷன் இருக்கு. 0.3333, 0.121212 இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகக்கூடிய எல்லா நம்பரையுமே பின்ன வடிவத்தில் எழுத முடியும். அதாவது 0.3333 இந்த நம்பரை 3/9 எழுதலாம். அதே மாதிரி 0.121212 இந்த நம்பரை 12/99 எழுதலாம். அப்படின்னா எதுதான் விகிதமுறா எண்கள்? ஒரு எண்ணுடைய தசம இலக்கம் முடிவில்லாம போய்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல அது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்க கூடாது. அப்படி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் விகிதமுறா எண்கள். இந்த நம்பர்ஸ் மாதிரி. அப்ப இந்த கான்செப்டை பத்தி நான் கேள்விப்படும் போது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. என்னன்னா இயற்கையில இந்த நம்பர் எங்க இருக்கு? இயற்கையில இல்லாத ஒரு நம்பரை ஆர்டிபிஷியலா உருவாக்கி அதை ஒரு கான்செப்ட்னு எதுக்காக சொல்லணும்? அதனால இந்த விகிதமுறா எண்கள் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு தேவையில்லாத ஒரு ஆணியம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 1, 2, 3 இந்த மாதிரியான பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இயற்கையில இருக்கக்கூடிய பொருட்களை எண்றதுக்கு பயன்படும். அதே மாதிரி வரவு செலவு கணக்குகளை பார்க்கணும் அப்படின்னா 0வும் நெகட்டிவ் நம்பர்ஸும் உள்ள வந்துடும். அதுவே நம்ம ஒரு பொருளை எடை போட்டு பாக்குறோம் அப்படின்னா அப்ப இலக்கங்கள் முடியக்கூடிய தசம எண்களும் உள்ள வந்துடும். அதாவது 1.5, 2.74 இந்த மாதிரி. அதுவே 1 லிட்டர் பாலை 3 பங்கா பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான செயல்கள்ல 0.333 இந்த மாதிரியான முடிவில்லா இலக்கங்கள் கொண்ட அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர்ஸும் உள்ள வந்துடும். ஆனா முடிவில்லாத இலக்கங்கள் கொண்ட ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆகாத இந்த மாதிரியான தசம எண்கள் இயற்கையில எங்க இருக்கு? ஒரு நிமிஷம் இரு. நீ போன வீடியோல ஒரு கேள்வி கேட்ட அதை மாதிரி ஏன் சம்பந்தமே இல்லாம வேற எதைய பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? வெயிட் பண்ணுங்க, அந்த விஷயத்துக்கு வர. லாஸ்டா எங்க விட்டேன்? இந்த விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது இயற்கையில எங்க இருக்கு? இந்த கேள்விக்கான பதில் எனக்கு 12வது படிக்கும் போது கிடைச்சது. +2ல ஒரு கணக்குல கார்பன் 14 ஐசோடோப்புடைய அரையாயுட்காலம் 5730 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அரையாயுட்காலம் அப்படிங்கிறது என்னன்னா கார்பன் 14 அப்படிங்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே ரேடியேஷனை வெளியிடக்கூடிய அணுக்கள். இது ரேடியேஷனை வெளியிட்டு C12 மாறி ஒரு ஸ்டேபிளான அணுக்களா மாற ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல 1,00,000 C14 அணுக்கள் இருக்கு அப்படின்னா அது பாதியா மாறுறதுக்கு, அதாவது 50,000 C14 அணுக்களா மாறுறதுக்கு 5730 ஆண்டுகள் எடுத்துக்கும். அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா C14 அணுக்களும் காலியாகிறதுக்கு 11,460 ஆண்டுகள் ஆகும். அப்படின்னா C14 ஐசோடோப்புடைய ஆயுட்காலம் 11,460 ஆண்டுகள்னே கொடுத்துருக்கலாமே. எதுக்கு தேவையே இல்லாம அரையாயுட்காலம் 5,730 ஆண்டுகள்னு கொடுக்கணும்? எனக்கு கொஞ்சம் நாள் போக போக தான் புரிஞ்சுது. என்னன்னா ரேடியேஷன் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒர்க் ஆகாது. ஒரு இடத்துல ரேடியேஷன் எமிட் ஆகுது அப்படின்னா அதோடைய வேகம் நம்ம நினைக்கிற மாதிரி கான்ஸ்டன்டாலாம் இருக்காது. அது நேரத்தை பொறுத்து ஒவ்வொரு நேரமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல வெளியாகக்கூடிய ரேடியேஷனுடைய வேகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ரேடியேட்டிவ் மெட்டீரியலுடைய அளவு பொறுத்து தான் அது இருக்கும். அதாவது ஒரு இடத்துல 1,00,000 ரேடியேட்டிவ் அணுக்கள் இருக்கு அப்படின்னா அப்போ ரேடியேஷனுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதுவே 50,000 குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரேடியேஷனுடைய வேகமும் பாதியா குறைஞ்சிடும். ரேடியேஷனுடைய வேகம்ங்கிறது திடீர்னு பாதியா குறையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மில்லி செகண்டும் அந்த ரேடியேஷனுடைய வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதாவது நான் சொன்ன அந்த 11,460 ஆண்டுகள் கழிச்சு எல்லா C14 அணுக்களும் காலியா இருக்காது. மிச்சம் 25,000 C14 அணுக்கள் இருக்கும். இதே மாதிரிதான் நான் போன வீடியோல கேட்ட தொட்டியிலிருந்து தண்ணி வெளியேறக்கூடிய அந்த கேள்வியும். அதாவது தொட்டியோட அடிப்பக்கத்துல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரோட வேகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தத்தை பொறுத்து இருக்கும். அந்த அழுத்தம் அப்படிங்கிறது நீருடைய அளவை பொறுத்து இருக்கும். அந்த நீர் அளவுங்கிறது எவ்ரி டைம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதால அடிப்பக்கத்துல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரோட வேகமும் ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன அந்த 2 சிச்சுவேஷன்லயுமே குறையக்கூடிய வேகம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதால ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டிக்ரிமெண்ட் ஸ்பீட் என்ன அப்படிங்கறத நம்மளால சொல்லவே முடியாது. இந்த கால்குலேஷனை கொஞ்சம் எளிமையாக்குறது தான் அரையாயுட்காலம் அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க.
அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறையக்கூடிய வேகம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு பதிலா முழுசா இருக்கக்கூடிய ஒரு பொருள் பாதியா குறையறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஒரு தொட்டியில முழுசா இருக்கக்கூடிய தண்ணி பாதியா குறையறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா அதுல இருந்து பாதி குறையறதுக்கும் இன்னொரு மணி நேரம் எடுத்துக்கும். அதாவது கால்வாசியா குறையறதுக்கும் இன்னொரு மணி நேரம் எடுத்துக்கும். போன வீடியோல நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி 2 மணி நேரம் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். ஆனா பெரும்பாலானவங்க ஆப்ஷன் பி 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத நினைச்சிருப்பீங்க. கரெக்டா? இந்த கால்குலேஷன் வச்சு 1 மணி நேரம் கழிச்சு தண்ணி மிச்சம் எவ்வளவு இருக்கும், 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி மிச்சம் எவ்வளவு இருக்கும் அப்படின்லாம் கால்குலேட் பண்ணிடலாம். அது ஈஸி. ஆனா அதுவே 1.5 மணி நேரம் கழிச்சு தண்ணி எவ்வளவு மிச்சம் இருக்கும், 2.5 மணி நேரம் கழிச்சு தண்ணி மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கால்குலேட் பண்றது, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தெளிவான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வேணும். இப்ப நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன், அதை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் 1 ரூபாயை ஒருத்தவங்களுக்கு கடனா கொடுக்குறேன். அப்பதான் 1 வருஷம் முடிச்சு அதை திருப்பி தரும் போது 1 ரூபாய் வட்டி போட்டு 2 ரூபாயா என்கிட்ட திருப்பி தரணும். அதாவது வட்டியோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆண்டுக்கு 1 ரூபாய். நான் என்ன நினைக்கிறேன், கூட்டு வட்டி முறையில வட்டி வாங்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால 6 மாசத்துக்கு ஒரு ரூபாய் வட்டியை அசலோட சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நான் கால்குலேட் பண்ணும்போது 6 மாசத்துக்கு 1 ரூபாய்க்கு வட்டி 50 பைசா. அதை நான் அசலோட சேர்த்தேன் அப்படின்னா 1.5 ரூபாய். அடுத்த 6 மாசம் கழிச்சு வட்டி கால்குலேட் பண்ணும்போது இந்த 1.5 ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்ண அப்படின்னா 75 பைசா. இதை நான் அந்த அசலோட சேர்த்தேன் அப்படின்னா 2 ரூபாய் 25 பைசா எனக்கு கிடைக்கும். இப்ப முன்ன விட எனக்கு 25 பைசா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அப்ப டைம் பீரியட் நான் இன்னும் குறைச்சேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே அமௌண்ட் அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டியை வந்து அசலோட சேர்த்துறேன். அப்படி நான் சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்ப இந்த அமௌண்ட் முன்ன இருந்த அமௌண்ட்டை விட இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இன்னுமே டைம் பீரியடை குறைக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டியை வந்து அசலோட சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் கிடைக்கும். இப்ப இந்த எல்லா நம்பரையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், டைம் பீரியடை நான் குறைக்க வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போகுது. அதே சமயத்துல டிஜிட்ஸும் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்ப நான் டைம் பீரியடை ரொம்ப கம்மியாக்க வேல்யூ வந்து இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். அதே சமயத்துல இந்த டிஜிட்ஸும் வந்து இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். கரெக்டா? இல்ல, இலக்கங்கள் மட்டும்தான் இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். வேல்யூ வந்து 2.7க்கும் 2.8க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு பக்கத்துல அது போகும். சரி, அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா அதை அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அந்த நம்பர் தோராயமா 2.718க்கு சமமா இருக்கும். இந்த நம்பரை அக்யூரேட்டா சொல்ல முடியாது அப்படிங்கறதால ஆயிலர் இதுக்கு இ அப்படின்னு ஒரு குறியீட்டை பயன்படுத்துறாரு. ஆனா ஆயிலர் முதல்ல இந்த நம்பரை கண்டுபிடிக்கல, ஜேக்கப் பெர்னாலி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆனா அவர் கண்டுபிடிச்சப்போ அந்த இ அப்படிங்கிற குறியீட்டை அவர் பயன்படுத்தல. இந்த இ அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு 9th வந்த கேள்விக்கான பதில். அதாவது இயற்கையில விகிதமுறா எண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு நம்பர் தான் இருக்கா அப்படின்னா இல்ல, இது இல்லாம இன்னொரு நம்பர்ங்கிறது இருக்கு. அந்த நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த நம்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த நம்பர் ஒரு கான்ஸ்டன்ட். இதை நம்ம அடிப்படையா வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அசல் இல்ல வட்டி சதவீதம் ஆண்டு இதுல எது மாறினாலும் கடைசியா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அதாவது நான் கொடுக்கக்கூடிய அசல் வந்து 2 ரூபாயா மாறிச்சு அப்படின்னா இந்த இ அப்படிங்கிற நம்பரோட இந்த 2 பெருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்தோட முடிவுல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிடும். அதுவே 3 ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா 3ஓட இந்த இ பெருக்கினா போதும். 4 ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா 4 இன்டு இ அப்படின்னு போட்டா போதும். அதுவே இன்கிரிமெண்ட் ஸ்பீடு, அதாவது வட்டியோட பர்சன்டேஜ் வந்து 2ஆ மாறிச்சு அப்படின்னா இ ஸ்கொயர் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வருஷம் வந்து 2ஆ மாறிச்சு அப்படின்னாலும் இ ஸ்கொயர் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இனிஷியல் அமௌண்ட் வந்து அது கூட பெருக்கணும். அதுக்கு டைமையும் இன்கிரிமெண்ட் ஸ்பீடையும் அதோட பவர்ல எழுதணும். இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மனிதர்களா உருவாக்குனது, இது இயற்கை கிடையாது. ஆனா இயற்கையில இதே மாதிரி பொருந்தக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. பாக்டீரியல் growth, மக்கள் தொகை பெருக்கம், மரங்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே இயற்கையில இருக்கக்கூடிய கண்டினியூஸ் இன்க்ரிமெண்ட். இது இயற்கையில இருக்கக்கூடிய கண்டினியூஸ் இன்க்ரிமெண்ட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா இல்ல, இயற்கையில இருக்கக்கூடிய கண்டினியூஸ் டிக்ரிமெண்ட்டுக்கும் இது ஒர்க் ஆகும். அதுதான் நான் சொன்ன அந்த தொட்டியில இருந்து தண்ணி குறையக்கூடிய அந்த கான்செப்ட். இப்ப அந்த தொட்டிக்கு பதிலா ஒரு கண்ணாடி டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டியூப்ல நான் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி வைக்கிறேன். இதோட அடிப்பக்கத்துல ஒரு சின்ன டியூப் வழியா தண்ணி வெளியேறதுக்காக ஒரு ஹோல்ஸ் வச்சிருக்கேன். இதை நான் இப்ப க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த டியூபோட லென்த் 10 சென்டிமீட்டர், இதோட விட்டம் 1 மில்லிமீட்டர். இந்த டியூப்ல ஒரு பிரஷர் கேஜ் கனெக்ட் பண்ணிட்டு இதோட பிரஷர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றேன். அப்ப 1120 பாஸ்கல் அளவுக்கு பிரஷர் இருக்கு. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வெளியாகக்கூடிய வேகம் 0.277 மில்லி லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த தண்ணி வெளியாகக்கூடிய வேகம் மாறாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்த டியூப்ல இருக்கக்கூடிய மொத்த தண்ணியும் 1 மணி நேரத்துல வடிஞ்சிடும். ஆனா ரியாலிட்டியில அப்படி நடக்காது. ஏன்னா தண்ணி வெளியேறும் போது நீர்மட்டமும் குறைய ஆரம்பிக்கும். நீர்மட்டம் குறையும் போது அதோடைய அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும். அழுத்தம் குறையும் போது தண்ணி வெளியேறக்கூடிய வேகமும் குறைய ஆரம்பிக்கும். இதுல தண்ணி வெளியேறக்கூடிய வேகம் தொடர்ச்சியா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதால 1 மணி நேரம் ஆனா கூட எனக்கு 1 லிட்டர் தண்ணியும் காலியாகாது. கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்கும். அது எவ்வளவு மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறத நான் எப்படி கால்குலேட் பண்றது? தண்ணி வெளியேறக்கூடிய வேகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு செகண்டுக்கும், ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும், ஒவ்வொரு நேனோ செகண்டுக்கும் கூட மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எடுத்தோடனே நம்ம அவ்வளவு கம்மியான வேல்யூ வச்சு கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால இந்த டைம் பீரியடை நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துக்கு தண்ணி வெளியேறக்கூடிய வேகம் மாறவே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துல 1/2 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது வெளியேறி இருக்கும். இப்போ நீர்மட்டம் பாதியா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதால ப்ரெஷரும் பாதியா குறைஞ்சிரும். ப்ரெஷர் பாதியா குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதால தண்ணி வெளியேறக்கூடிய வேகமும் பாதியா குறைஞ்சிரும். அப்படின்னா அடுத்த அரை மணி நேரத்துக்கு 250 மில்லி லிட்டர் தண்ணி வெளியேறி இருக்கும். அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு 250 மில்லி லிட்டர் தண்ணி மிச்சம் இருக்கும். இப்போ டைம் பீரியட 1/4 மணி நேரமா குறைக்கிறேன் அப்படின்னா முதல் 1/4 மணி நேரத்துக்கு 250 மில்லி லிட்டர் தண்ணிங்கிறது வெளியேறி இருக்கும். ரெண்டாவது 1/4 மணி நேரத்துக்கு 187 மில்லி லிட்டர் தண்ணிங்கிறது வெளியேறி இருக்கும். மூணாவது 1/4 மணி நேரத்துக்கு 140 மில்லி லிட்டர் தண்ணிங்கிறது வெளியேறி இருக்கும். நாலாவது 1/4 மணி நேரத்துக்கு 105 மில்லி லிட்டர் தண்ணிங்கிறது வெளியேறி இருக்கும். அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு 317 மில்லி லிட்டர் தண்ணிங்கிறது மிச்சம் இருக்கும். இதுவே டைம் பீரியட இன்னும் பாதியா குறைச்சோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு 347 மில்லி லிட்டர் தண்ணிங்கிறது மிச்சம் இருக்கும். இதே மாதிரி டைம் பீரியட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா டைம் பீரியட் கிட்டத்தட்ட 0க்கு ஆகும்போது 1 மணி நேரம் முடிவுல 367 மில்லி லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது இருக்கும். உண்மையிலேயே பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும்போது இதுதான் நடக்கும். இந்த அளவை லிட்டர்ல சொன்னோம் அப்படின்னா 0.367. இந்த நம்பர் என்ன அப்படின்னா 1/e, அதாவது e பவர்ல -1. அதாவது கண்டினியூஸான இன்கிரிமெண்டா இருந்துச்சு அப்படின்னா e பவர்ல +1, கண்டினியூஸான டிக்ரிமெண்டா இருந்துச்சு அப்படின்னா e பவர்ல -1. நான் முன்னாடி சொன்ன கூட்டுவட்டி கணக்கு மாதிரியே இனிஷியல் அமௌண்ட் மாறுச்சு அப்படின்னா ஈயோட மல்டிப்ளை பண்ணா போதுமானது. அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஸ்பீடு மாறுச்சு அப்படின்னாலும் டைம் மாறுச்சு அப்படின்னாலும் e பவர்ல அது எழுதுனா போதுமானது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இன்கிரிமெண்ட் ஸ்பீடும் டைமும் e பவர்ல பிளஸ்ல இருக்கும். அதுவே டிக்ரிமெண்ட் ஸ்பீடும் டைமும் e பவர்ல மைனஸ்ல இருக்கும். இந்த ஈக்குவேஷன் மூலமா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு 367 மில்லி லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது மிச்சம் இருக்கு. அப்ப 2 மணி நேரம் கழிச்சு முழு தண்ணியும் வடிஞ்சிருமா அப்படின்னா வடியாது. 3 மணி நேரம் கழிச்சு வடியுமான்னா வடியாது. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வடியுமா அப்படின்னா வடியாது. ஒரு நாள் ஆனா வடியுமா அப்படின்னு கேட்டா வடியாது. ஒரு வருஷம் ஆனா வடியுமா அப்படின்னு கேட்டா வடியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் இந்த தொட்டியோட தண்ணி முழுசா வடியவே வடியாது அப்படின்னு நான் சொல்லல, இந்த ஈக்குவேஷன் அதை தான் சொல்லுது. ஆனா பிராக்டிக்கல்ல அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒரு தொட்டில இருந்து வெளியேறக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது வெறும் அழுத்தத்தின் மூலமா மட்டுமே வெளியேறது கிடையாது. வெப்பநிலை, காற்றோட்டம், இது மாதிரியான சில காரணிகள் அதை பாதிக்குது. அதாவது தொட்டியோட தண்ணி ரொம்ப கம்மியானதுக்கு அப்புறமேட்டுக்கு வெப்பநிலை மூலமாவும் காற்றோட்டம் மூலமாவும் தண்ணி ஆவியாயிடும். அதுவே வெப்பநிலை மூலமாவும் காற்றோட்டத்தின் மூலமாவும் தண்ணி ஆவியாகவே இல்லை அப்படின்னா எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் தொட்டியோட தண்ணி முழுசா வடியவே வடியாது. என்கோட்ல விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. விகிதமுறா எண்கள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா இந்த விகிதமுறு எண்களை இயற்கையில இருந்து பெற முடியும். ஆனா விகிதமுறா எண்களை இயற்கையில இருந்து பெறவே முடியாது. நான் சொன்ன இந்த 2 நம்பர் தவிர இந்த 2 நம்பர் மட்டும்தான் இயற்கையில் இருக்கக்கூடிய விகிதமுறா எண்கள். இந்த 2 நம்பரும் ரொம்பவே ஸ்பெஷல். அடுத்த வீடியோக்கான கேள்வி என்னன்னா, தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளது? என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறியே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க எந்த பதில் சொன்னாலும் அதை தப்புன்னு தான் சொல்ல போறேன். ஏன்னா என்னோட பதில் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும்.